எண் 4 அபிசரவணன் சி. அனைவருக்கும் வணக்கம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழிலில்லை தவம். தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை தவமாக கற்றுத்தராமல் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்துடன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உத்வேகமூட்டும் நபர் அன்னை தெரசா. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாகவே இருங்கள் என்ற புகழ் வாய்ந்த பொன்மொழிக்கேற்ப பொன்மொழிக்கு சொந்தக்காரரானவர் அன்னை தெரசா. 1910 ஆகஸ்ட் 26 நாள் அல்போனியாவில் பிறந்தார். இவர் அன்பால் இந்த உலகை வசப்படுத்தியவர் புனிதர் அன்னை தெரசா. 1962 பத்மஸ்ரீ விருதும் 1979 அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. இந்தியா மற்றும் பல நாட்டு பல்கலைக்கழகங்களில் கௌரவ டாக்டர் பட்டங்களையும் பெற்றுள்ளார். அளவற்ற கருணை, எல்லையில்லா அன்பு, ஆதரவற்றவர்களை நேசிக்கும் மனப்பாங்கு அனைத்தையும் சேர்த்து வழங்கினார். இவர் நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் உத்வேகமூட்டும் வகையில் பல நல்ல கருத்துக்களை கூறியிருக்கிறார். அவற்றில் சிலவற்றை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் எப்போதும் புன்னகையுடன் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்வோம். ஏனென்றால் புன்னகையே அன்பிற்கான தொடக்கம். தனிமையும் தேவையற்றவர் என்ற உணர்வுமே மிகவும் மோசமான வறுமையாகும். மற்றவர்களுக்காக வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. குற்றம் காண தொடங்கினால் அன்பு செய்ய நேரம் இருக்காது. உங்களால் 100 பேத்துக்கு உணவளிக்க முடியவில்லை, ஒருவருக்காவது உணவளிக்கலாமே. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தார், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். உள்ளத்தில் இருக்கும் அன்பை யாராலும் தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவர் துன்பப்படுவதை கண்டால் கண்ணீர் துளி வாயிலாக அன்பு வெளிப்பட்டுவிடும். அன்னை தெரசாவின் உத்வேகமூட்டும் பல நல்ல கருத்துக்களை பின்பற்றி பல நல்ல முன்னேற்றங்களை அடைவோம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.